Welcome to VL Academy. இந்த வீடியோல bank reconciliation statement other exercise problem number 15 நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.26 and 6.27. So இதுவும் வந்து overdraft as per cash book தான். Credit balance அப்படின்னாலே நமக்கு வந்து overdraft தான். ஏன்னா டெபிட்ல எல்லா எக்ஸ்பென்சஸும் நம்ம போடுவோம், கிரெடிட்ல வந்து எல்லா இன்கமும் போடுவோம். இப்போ இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு இன்கம் காலம் கீழே பேலன்சஸ் வரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது நமக்கு என்ன சொல்கிறது, அந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து நமக்கு எக்ஸஸ் ஓவர் டிராஃப்ட் வேல்யூ. ஓகே, ஸோ அதனால் கிரெடிட் பேலன்ஸ்னாலே வந்து நமக்கு ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அண்ட் அதர் திங்ஸ் அண்ட் ஆல் நம்ம டைரெக்டாக ஆன்சரில் பார்த்துடலாம். And if you don't have question, just copy down the question, pause the video and copy down the question and then listen to the answer. Otherwise உங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம வந்து ஓவர்டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு எடுக்காமல் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்குன்னு எடுக்கணும். ஏன்னா ரெண்டுக்குமான ஃபார்மேட் வந்து ஒன்று தான். எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ எதெல்லாம் லெஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கும் அண்ட் ஓவர்டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்குக்கும் ஒன்று தான். அதனால நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் interest charged by the bank up to 31st March 1990 rupees 50 is recorded in the passbook. ஸோ இங்கே என்னென்னா பாஸ்புக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த சென்ஸ் ஓவர் டிராஃப்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது நம்மக்கிட்ட இந்த பேலன்ஸை விட அதிக அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கடனாக தானே எடுத்திருக்கோம், ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ பாஸ்புக்கில் வந்து இந்த 50 ரூபா கம்மியாக இருக்கும். கேஷ் புக்கை பொறுத்த வரையும் அந்த 50 ரூபா அப்படியே இருக்குங்கிறத அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பாஸ்புக்லேயும் அந்த 50 ரூபாய் இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கணும். அதுக்கு அந்த 50 ரூபாயை ஆட் பண்ணி காட்டணும். தட் இஸ் வாட் வி ஹவ் டன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் bank charges of rupees 12 rupee 50 paise made by the bank were also recorded only in the passbook. ஸோ பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் அவங்க பண்ணுற சர்வீஸ்க்காக வருஷம் இல்லை மாதம் ஒரு அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுப்பாங்க. அது 12 rupee 50 paise. அதுவும் பாஸ்புக்கை பொறுத்த வரையும் அந்த அமௌண்ட் வெளியில் போயிடுச்சு. ஓகே, நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. பட் கேஷ் புக்கை பொறுத்த வரையும் அந்த 12 rupee 50 paise நம்ம கையில் தான் இருக்குது. அப்போது பாஸ்புக்லேயும் இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கணும். ஸோ இந்த 12 rupee 50 பைசாவை ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் check paid into bank of rupees 2500 but check of rupees 1875 only were cleared and credited by the bankers. ஸோ 2500 rupeesல 1875 rupees மட்டும்தான் கிளியர் ஆயிருக்கு. அதாவது ஒன்ஸ் நம்ம செக் ரிசீவ் பண்ணாலே அந்த அமௌண்ட் உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேஷ் புக்கில் ஆட் பண்ணியிருப்போம். பட் இப்போது பாஸ்புக்லேயும் நம்ம உள்ளே வந்துருச்சுங்கிற மாதிரி ஆட் பண்ணது 1875 rupees மட்டும்தான். பேலன்ஸ் 625 rupees நமக்கு இன்னும் வரல. ஓகே, ஸோ அதை என்ன பண்ணணும், பாஸ்புக்கில் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா நமக்கு 1875 rupees மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டில் ரியலாக என்ன சொல்கிறது என்டர் ஆயிருக்கு. ஓகே, அந்த 625 rupees இன்னும் வரவே இல்லை. பட் ஆனால் கேஷ் புக்கை பொறுத்த வரையும் அது வந்துடுச்சுங்கிற மாதிரி என்டர் பண்ணியிருப்போம். அதனால் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்லேயும் நாம் அதை வந்துடுச்சுங்கிற மாதிரி ஆட் பண்ணி காமிக்கணும். And next one is 2 checks of rupees 750 and rupees 1500 were issued, but out of them only one check of rupees 750 was presented for payment up to March 31st. ஸோ 2 செக்கு வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் ஒரு செக்கு தான் வந்து பேங்க்கில் கொடுத்து அதை கேஷ் ஆக்கியிருக்காங்க. அதாவது 750 rupees மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டை விட்டு வெளியில் போயிருக்கு. 1500ங்கிறது நம்ம அக்கௌண்ட்லேயே தான் இருக்குது. கேஷ் புக்கை பொறுத்த வரையும் இந்த 2 அமௌண்ட்டுமே வெளியில் போயிடுச்சுங்கிற மாதிரி நம்ம என்டர் பண்ணியிருப்போம் ஒன்ஸ் செக்கை இஷ்யூ பண்ண உடனே. ஆனால் நமக்கு இப்போது 750 rupees வந்து நம்ம அக்கௌண்ட்டை விட்டு போயிடுச்சு, 1500 இன்னும் போகலை. ஸோ இங்கே கேஷ் புக்கை பொறுத்த வரையும் அந்த 1500 வெளியில் போயிடுச்சுங்கிற மாதிரி காட்டினதுனால இங்கே பாஸ்புக்லேயும் அந்த 1500 rupees வெளியில் போன மாதிரி காமிக்கணும். ஸோ அதை நம்ம லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் dividend on shares. Rupees 450 were collected by the banker directly for which S. Kalpana did not have any information. என்னன்னா
நாம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான டிவிடெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதை வந்து பேங்கரே நமக்காக போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்க. பட் அது வந்து எஸ் கல்பனா, அதாவது ஓனர் ஆஃப் தட் அக்கௌண்ட், ஹோல்டர் ஆஃப் தட் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரல இந்த சென்ஸ் கேஷ் புக்குக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வரல அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ பாஸ்புக்கில் 450 ருபீஸ் உள்ளே வந்திருக்கும், பட் கேஷ் புக்கில் வந்திருக்காது. அப்போது பாஸ்புக்லேயும் அது வரலைங்கிற மாதிரி நம்ம டிடெக்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ 450 rupees has been deducted. இப்போ all together I think everything is over in this problem. Yes, இப்போ all together இதெல்லாம் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா will get 687 rupees 50 paise, and லெஸ் பண்ண வேண்டியதெல்லாம் டோட்டல் பண்ணால் will get 1950 rupees. ஸோ நம்மளோட ஓவர் டிராஃப்ட் 1500ல் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி லெஸ் பண்ணோம்னா will get 237 rupees 50 paise as bank balance as per passbook. Okay. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.